அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய எஃப்எம் சமையலுக்கு. இன்றைக்கி செம்மையான மீன் குழம்பு மண் சட்டியிலே செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்ப்போம். மண் சட்டி புதுசாக இருக்கா பாருங்கள். இதுதான் நான் வாங்கியிருக்கேன். சூப்பரான அருமையான சட்டி இது. சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு முறை மீன் குழம்பு வைத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீன் குழம்புனாவே மண் சட்டி தான். வாங்க செய்முறையை பார்த்துருவோம். ஒரு 5-6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் மீன் குழம்புக்கு. அதே போல் அதில் சின்னதாக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறிவிடம் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பூண்டும் இஞ்சியும் இடிச்சிட்டு ஒரு 10 பூண்டு, இஞ்சி சிறிய துண்டு, பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து குறைப்பாக அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 எடுத்துக்கோங்க, 10-15 கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காய் ஒரு 10 எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக அதை கட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுப்போம். இதுக்குள்ளே மசாலா சேர்த்துருவோம். இதுக்கு கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து ஒன்று சேர்ந்த மாதிரி இதை வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு இதுக்கு தக்காளி லெமன் சைஸில் நான் கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். அது வீடியோவில் நான் கரைக்கிறத காமிக்க முடியல. அதில் 2 தக்காளி எடுத்து புளி லெமன் சைஸுக்கு எடுத்து அதை நான் நிறைய மீன் குழம்பு எஃப்எம் சமையலில் போட்டிருக்கேன். பாருங்கள், நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி நீங்கள் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நாங்கள் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி மல்லித்தூள் வச்சுருப்போம். தனி மசாலா மிளகாய்த்தூள் தான் நாங்கள் எப்போதும் தனியாக அரைச்சிருவோம். அதில் ஒரு 4 டீஸ்பூன் மல்லித்தூளில் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி விட்டுப்போம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வருன்னு இதில் காணாங்கழுத்த மீன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா முழுசாகவே அந்த மீனை இன்றைக்கி போட்டுடலாம் மண் சட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வீட்டிலேயே இன்றைக்கி சுத்தம் பண்ணியாச்சு. எப்போதும் மார்க்கெட்டில் கட் பண்ணிட்டு வருவாங்க. இன்றைக்கி வீட்டிலேயே சுத்தம் பண்ணியாச்சு. மீனை க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கோம். 4 மீன் வறுக்கிறதுக்கு அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவு உப்பு. எனக்கு மண் சட்டின்னொன்னே ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. சூப்பராக இன்றைக்கி மண் சட்டின்னொன்னே ரொம்ப நாளாச்சு மண் சட்டியில் வச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப நாளுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம்னு சொல்லலாம். அதன் பிறகு இப்போ தான் நான் மண் சட்டியில் செய்கிறேன். ஏன்னா இப்போ சாதா பாத்திரத்துலேயே நம்ம செய்துட்ருக்கோம். மண் சட்டியில் செய்கிறது தான் நமக்கு ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லிட்டு இந்த சட்டி எனக்கு கிடைக்கல. இப்போ சீர்காழியில் திருமலைப்பால் அப்படின்னு சொல்லிட்டு தேர் திருவிழாலாம் சொல்லுவீங்க. அதே போல் இருக்குது இங்கே மண் சட்டி அது மாதிரிலாம் எல்லாமே விற்கும். அந்த கடையில் தான் நான் அந்த சட்டியை வாங்கினேன். இப்போ புளி கரைச்சலை நல்லா அந்த தக்காளியை கரைச்சிட்டு அந்த விழுதை கூட நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட அந்த விழுதை அந்த புளி தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா ஒரு கொதி விட்டு மூடி போட்டு கொதி விட்டு இப்போ மீன் முழுசாக இருக்கும். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி அதை எடுத்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அந்த குழம்புலையும் போட்டாச்சு. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே குழம்புல நல்லா கொதி வந்துட்டாங்க அவங்க. மீனையும் அதில் எடுத்து போட்டாச்சு. அரை மூடி அளவுக்கு நல்லா தேங்காய் பட்டு போல் அரைச்சி அதையும் ஊற்றியாச்சு. அதை கலக்கும் போது உடஞ்சிராமல் அதை சுற்றியும் கலக்குங்க, நடுப்புற கலக்காதீங்க. எப்போதுமே மீன் குழம்பு வைக்கும் போது அந்த ஓரத்தில் கலக்கி விடுங்க. சுற்றிரும் மரக்கரண்டியை வச்சு, குழிக்கரண்டியில் செய்யாதீங்க. தட்டையான உள்ள கரண்டியில் அந்த சுற்றிரும் கலக்கி விடுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பு இறக்குற ஸ்டேஜுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மாங்காவை போட்டுடுவோம். இந்த மாங்காவையும் போடணும் அப்படின்ட்டாங்க என்னோடய கணவர். அந்த வெண்டைக்காய் போட்டு மாங்காய் வேணாம், இன்னொரு நாளைக்கு போட்டுப்போன்னு நினச்சேன். அவங்க ஆசைப்பட்டதுனால மாங்காவையும் போட்டேன். கொஞ்சமாக போட்டுட்டேன். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.